ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஒரு சர்வைவல் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஒரு மோசமான ஒரு முதல்ல வாழ்கிற இடத்துல டூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படி அங்கேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிற கதை தான் 2020 வெளியான பிளாக் வாட்டர் அபிஸ் அப்படின்ற இந்த ஒரு மூவி. கதையோட ஆரம்பத்திலேயே ஆஸ்திரேலியாவில் ஒரு காட்டை காட்டுறாங்க. இந்த காட்டில் உள்ள மலைகளுக்கு அடியில் ஒரு குளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அந்த ஒரு குளத்தை எல்லாருமே பார்த்தது கிடையாது. ரொம்பவே ரேரான பீப்புள்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த இடத்த பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 கப்புள்ஸ் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்த இடத்துல காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுறாங்க. நீ வச்சிருக்கிற டிவைஸு தப்பான பாதையை காட்டுது, நான் சொல்கிற பாதையில் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் போகிறாரு. சரி நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பி பார்த்தோம்னா பாய் ஃப்ரெண்டை காணோம். எங்கன்னு சொல்லி அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு மலைகளுக்கு நடுவில் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே அவனோட பாய் ஃப்ரெண்டே இறந்து கிடக்காரு. இதுக்கு யார் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. வேற யாரு, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குண்டா ஒரு முதலை வந்து அவங்களே கடிச்சு கொன்றுது. எப்படியும் வாரத்துக்கு ஒருத்தன் இந்த மாதிரி வந்து செத்து போயிடுவான். நம்ம இவங்களே சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலைகளுக்கு நடுவுலயே அந்த ஒரு முதலே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இப்ப அப்படியே 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் பேரு ஜென்னு, இன்னொருத்தர் பேரு யோலாண்டா. இவங்க 2 பேருக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஜென்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு எரிக்கு, யோலாண்டாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு விக்டர். இந்த 2 ஜோடிகளுமே டூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி எரிக்கோட போனை வாங்கி ஜென்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எரிக் மற்ற பொண்ணுங்கிட்டலாம் பேசுறாரோ அப்படின்னு சொல்லி ஜென்னுக்கு டவுட்டா இருக்கு. இப்ப இவங்க 4 பேருமே ஒரு பாருக்கு போறாங்க. அந்த பார்ல வேற ஒரு பெர்சனையும் காட்டுறாங்க. அந்த ஒரு பெர்சனோட பேர் தான் கேஸ். இவரு இந்த டூரிஸ்ட் எல்லாம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கைடு இருப்பாங்களே, அந்த ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் டூருக்கு போறதுக்கு முன்னாடி இவரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது யோலாண்டா ஜென் கிட்ட மட்டும் சொல்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆனா இன்னும் விக்டர் கிட்டே நான் சொல்லல. அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஜென்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி உன்கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோலாண்டா கேட்கும்போது, எனக்கு அப்படி தோணல. எரிக் என்னை விட்டுட்டு மற்ற பொண்ணுகிட்ட எல்லாம் பேசுறானோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜென் சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்த நாள் 5 பேருமே டூருக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாருமே கேஷோட கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. அந்த கார்ல ஒரு கன்னும் இருக்கு. எதுக்காண்டி கன்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டூரிஸ்ட்டை கூட்டிட்டு போற கைட் கிட்ட எப்பவுமே ஒரு கன் இருக்கணும். ஏன்னா காட்டுக்குள்ள எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேஷ் சொல்றாரு. இவங்களும் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கப்பல் இறந்திருப்பாங்களே, அந்த ஒரு குளத்தை தான் தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மலைகளுக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ப மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு போறாங்க. இப்ப அதே மாதிரி தான் இந்த 5 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு லொகேஷன்ல நிப்பாட்டிட்டு கண்டிப்பா இந்த மலை கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழிக்குள்ள இறங்குறாங்க. பாக்குறதுக்கு அப்படியே குணா குகைமாக்கியே இருக்கு. அந்த குகைக்குள்ள இறங்கி போய் பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு சின்ன பாதமாக்கி திரும்பவும் போகுது. அதுக்குள்ளேயும் பைபிளையே போய் பாக்குறாங்க. அந்த இடம் ரொம்ப குட்டியா இருக்கு. குனிஞ்சு குனிஞ்சு தான் போகணும் போல. பரவாயில்ல சாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க போல. அதுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜென்னுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்பெல்லாம் நம்ம போயே ஆகணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த குளத்தை பார்க்காம போறதா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறி கூட்டிட்டு போறாரு. இதுக்குள்ள அதிகமா ஆக்சிஜனே இருக்காது. நம்மள யாருக்காவது பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேஸ் கேக்குறாரு. ஏன்டா விளக்கண்ண அதை உள்ள வந்ததுக்கு அப்புறமா கேப்ப, மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஜென்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய பாதைகள் இருக்கு. எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கு. அங்க ஒரு சில மான்கள்லாம் இறந்து வேற கிடக்கு. எப்படி மான் மேல இருந்து இங்க வந்து இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே டவுட்டா இருக்கு. சரி ஏதாவது குழிக்குள்ள தெரியாதனமா விழுந்திருக்கும். சாப்பாடு இல்லாம இதே இடத்துல இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு கதையை கட்டிட்டு அவங்களா போயிட்டு இருக்காங்க. இவங்க போன அடுத்த செகண்டே வெளியே சரியான மழை பெய்யுது. அந்த காடு முழுக்கவே அருவி குளம்னு சொல்லி எல்லாமே நிறைஞ்சு ஒரு வெள்ளைக்காடாவே மாறிடுது. இது எதுவுமே தெரியாம அவங்களும் உள்ள போயிட்டே இருக்காங்க. வந்த பாதை ரொம்ப குட்டியா இருக்கு. எப்படியோ வந்து அந்த ஒரு குளத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. 2 பேர் கீழே இறங்குறாங்க. 2 பேர் சைல் வழியா போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை மாதிரி வந்து அவங்களை அடிச்சு தூக்கிடுது. எப்படி இந்த இடத்துல அலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் சுத்தி பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஒருவேளை மேல ரொம்ப மழை பெய்யுது போல. அதனாலதான் தண்ணியெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்க இருந்தோம்னா நல்லது இல்ல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஆனா அவங்க வந்த பாதை ரொம்ப குட்டி. அதுவும் எந்த பாதையில வந்தாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு பாதையும் சுத்தி இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்ததுக்கு அப்புறமா அந்த இடமே முங்கி போயிருது. ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு வேகமா நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பேசாம தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம வந்த பாதையிலே போகலாம். வேற வழி இல்ல, கொஞ்சம் நீச்சல் அடிச்சு தான் போயாகணும். கொஞ்சம் மூச்சை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எரிக் சொல்றாரு. அப்பதான் ஜென் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறாங்க. அந்த இடத்துல அலைகள் மட்டும் வரல, அந்த இடத்துல வேற ஒண்ணே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நீ வேற ஏமா கண்டதா பேசி பயமுறுத்திட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப 4 பேருமே போறதுக்கு முன்னாடி அவங்களோட கையில இருந்த பேக் ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு.
இப்ப 4 பேரோட ஃபோன்லயுமே சிக்னலே கிடையாது. கேஷோட ஃபோன்ல மட்டும் தான் சிக்னல் இருக்கும். ஏன்னா, அது ஒரு சேட்டலைட் ஃபோனு. அவர் ஒரு கைடா இருக்கறனால அந்த ஒரு சேட்டலைட் ஃபோன அவர் யூஸ் பண்றாரு. ஆனா, அந்த ஃபோன வச்சிருக்கிற பேக்க அவர் தண்ணியிலேயே விட்டுட்டாரு. அது எங்க போச்சுன்னு வேற தெரியல. இப்ப 4 பேருமே தண்ணியில இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப விக்டர் மட்டும் கேஷோட பேக்க கண்டுபிடிச்சிடுறாரு. அத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது அவர் ஆள காணோம். விக்டர் எங்க போனான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் விக்டர ஏதோ ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கு. வேகமா போய் பாறையில ஏறுங்க அப்படின்னு சொல்லி எரிக் சொல்றாரு. எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. அப்ப எரிக் மட்டும் விக்டரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஒரு மிகப்பெரிய முதலா அந்த குளத்துக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு. அதத்தான் ஜென்னும் சொல்லியிருக்காங்க. விக்டர் சாகாம இருந்தாலும் அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. ரத்தம்லாம் நிறைய போயிருச்சு. இப்ப ஆளாளுக்கு பயத்துல ஒரு பாறையில ஏறிக்கிட்டாங்க. எரிக்கு, ஜென்னு, விக்டரும் ஒரு பாறையில இருக்காங்க. அதே மாதிரி யோலாண்டாவும் கேஷும் வேற ஒரு பாறையில இருக்காங்க. அப்ப கேஷ் இருக்கிற பாறைக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த ஒரு டெட் பாடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் இறந்திருப்பாரு அவரோடது. சரி நானும் கேஷ் மட்டும் அந்த வந்த வழியிலேயே எப்படியாவது நீச்சல் அடிச்சு போய் வெளியே போய் ஏதாவது ஒரு உதவியை கூட்டிட்டு வரோம்னு சொல்றாரு. கன்னை எடுத்துட்டு வந்து இந்த முதலைய மொத்தமாவே போட்டு தள்ளிட்டு நம்ம 5 பேருமே கிளம்பிடலான்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு கேஷ், ஏண்டா நீ என்ன பைத்தியமா? நம்ம தண்ணிக்குள்ள இறங்குன உடனேயே அந்த ஒரு முதல்ல நம்ம 2 பேருமே கொன்றும். நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. டேய் கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கிற தண்ணிலாம் கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடமே முங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இருக்கிற இடமும் மொத்தமா முங்கி போயிரும். அப்ப அந்த முதல்ல நம்ம எல்லாருமே சாகடிக்க போகுது. அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவோ பரவாயில்லையேன்னு சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற பாடியெல்லாம் பார்த்துட்டு கேஷுக்கு டர்ரு விட்டுருது. அதனாலேயே அவர் வேணான்னு சொல்றாரு. இருந்தாலும் எரிக் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்ச உடனேயே சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பக்கத்துல இருக்கிற டெட் பாடியை எவ்வளோ நான் தண்ணிக்குள்ள போடட்டும். அதை போட்ட உடனே கண்டிப்பா முதல்ல போய் அதை சாப்பிடலான்னு போகும். அந்த கேப்ல நம்ம 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பிளானை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடியை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா முதல்ல வந்து அந்த டெட் பாடியை இழுத்துட்டு போகுது. அந்த கேப்ல கேஷும் எரிக்கும் சேர்ந்து அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி போறாங்க. எப்படியோ வந்த ஒரு குழி வழியா நீச்சல் அடிச்சு போய் இன்னொரு பக்கத்துக்கு போயிடுறாங்க. அங்க கொஞ்சோண்டு தண்ணி நிரம்பாம தான் இருக்கு. அதனால அவங்களால நடக்க முடியுது. அதுல போயிட்டு இருக்கும்போது கேஷ் ரொம்ப பயந்து பயந்து தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் விக்டருக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு போல. அவருக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. ஆக்சிஜன் மெடிசன் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி யோலாண்டா கிட்ட கேட்கும்போது என்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி போட ட்ரை பண்றாங்க. ஆனா அது தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. வேற எதுவுமே இல்ல. இப்படியே விட்டுட்டோம்னா விக்டர் இறந்து போயிருவாரு. அதனால அந்த மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோலாண்டா ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு பாசம் போல. அதை ஒரு வழியா எடுத்துறாங்க. ஆனா அதை எடுத்த அடுத்த செகண்டே முதல்ல அவனுக்கு கடிக்க வருது. அதுக்கு முன்னாடியே அவங்க நேரா ஜென்னு இருக்கிற பாறையை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து அந்த பாறையிலையும் சேஃபா ஏறி உட்காந்துறாங்க. அந்த ஒரு மருந்தையும் விக்டர் கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்ப 3 பேருமே ஒரே பாறையில இருக்கும் போது தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. இன்னொரு பக்கம் எரிக்கும் கேஷும் வந்த பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த பாதை அடைஞ்சு போய் கிடக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள முங்கி போய் பார்த்தோம்னா வந்த தண்ணியில நிறைய பாறைகள்லாம் வந்து வந்த பாதையவே அடைச்சு வச்சிருச்சு. அதை நகட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆனா தண்ணிக்குள்ள மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவங்களால அந்த பாறையை நகட்ட முடியல. திரும்பவும் தண்ணிக்கு மேல வந்து பார்க்கும்போது 2 பேருமே தொலைஞ்சு போயிடுறாங்க. தண்ணிக்குள்ள முங்கி போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல எரிக்கு இல்ல. வணக்கம்டா மாப்பிள அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முதல்ல தான் வந்து நிக்குது. அதே இடத்துலயே கேஷை கடிச்சு அது கொலையும் பண்ணுது. இன்னொரு பக்கம் எரிக்கும் கேஷை தேடிட்டு இருக்காரு. ஆனா கேஷோட டார்ச் லைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு புரிஞ்சிருது கேஷ் இறந்துட்டாருன்னு. அதனால அவரும் திரும்பி வர ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் யோலாண்டா வந்து விக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட விக்டருக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஏண்டி ஹோட்டல்ல ஜாலியா இருந்தோம், சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் இந்த விஷயத்த சொல்லாம இப்போ வந்து சொல்றேடி அப்படின்ற மாதிரி விக்டரும் பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஜென்னு இருக்கிற பாறைக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு பாதை மாதிரி போகுது. ஒருவேளை இது வழியா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துல எரிக்கும் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்த பாதையில எல்லாத்துலயுமே பாறைகள் வந்து அடைச்சிருச்சு. இப்ப நம்மளால திரும்ப போக முடியலன்னு சொல்றாரு. சரி கேஷ் எங்கன்னு கேட்டோம்னா அவன் ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்றாரு. சரி பக்கத்துல இருக்கிற பாதை வழியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கும் ஜென்னும் டிசைட் பண்றாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி யோலாண்டா நான் வேணா போறேன், நீ கொஞ்ச நேரம் விக்டரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜென் கிட்ட சொல்ல ஜென்னு விக்டர் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. எரிக்கும் யோலாண்டா மட்டும் தனியா போய் பாக்குறக்காண்டி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எரிக்கிட்டையும் யோலாண்டா சொல்றாங்க. இது நீ விக்டர் கிட்ட சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சே ஆகணும், நான் அப்பாவாலாம் ஆகுவேனா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ஏங்கியிருக்கேன். இந்த ஒரு வாழ்க்கைக்காகவாது நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி விக்டர் பேசுறாரு. கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜென்னும் முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் எல்லாமே முங்க ஆரம்பிச்சிருது. அவங்க இருக்கிற பாறையும் கொஞ்சம் கொஞ்சமா முங்கிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா முதலைக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அவங்கள சாப்பிடுறது.
வருது. பக்கத்திலேயே ஒரு பெரிய பாறை இருக்கு. வேற வழி கிடையாது. தண்ணீல இறங்கி அந்த பெரிய பாறையில ஏறினா மட்டும் தான் கொஞ்சமா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜென் சொல்றாங்க. உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்டரும் வேற வழி கிடையாது நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பாடியில இருந்து வர ரத்தத்தை பார்த்துட்டு ரத்த வாடைக்கு முதல்ல ரொம்ப வேகமா வருது. இருந்தாலும் 2 பேருமே எப்படியோ மேல ஏறிடுறாங்க. ஆனா இருந்தாலுமே கூட அந்த முதல்ல அவங்கள சாப்பிடறக்காண்டி பக்கத்துல வருது. நாம இன்னும் கொஞ்சம் மேல உயரமா போணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இருக்கிற பாறையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜோலாண்டா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் உனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி விக்டர் கேட்கும்போது அவ உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எரிக்கும் யோலாண்டாவும் ஒரு பாதை வழியா போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பாதை அடைஞ்சு போயிருச்சு. அவங்களால அது வழியா தப்பிக்க முடியாது. அப்ப ஜென்னும் எரிக்கோட போனை எடுத்து கேலரிலாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இவங்க 4 பேருமே எடுத்த நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது தான் கடைசி போட்டோல எரிக்கும் யோலாண்டாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்னதா டவுட் வருது. அப்பதான் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கேஷோட பேக் மட்டும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பேக்கை எடுத்துட்டோம்னா அதுல சேட்டலைட் போன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென் கீழே இறங்கி அதை எடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு கை எட்ட மாட்டேங்குது. அதனாலேயே அவங்க தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த முதலே வர ஆரம்பிக்குது. சீக்கிரமா மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றாரு. அதனால அவங்களும் பேக் எடுக்கிறத விட்டுட்டு வேகமா மேலே ஏறுறாங்க. அப்ப அவசரத்துல ஏறும் போது தெரியாதனமா கால் வலிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாறையில முட்டிட்டு அதே இதுல மயங்கியே விழுந்துறாங்க. அவங்க ரொம்ப கீழே கிடக்கறனால கண்டிப்பா முதலைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்கள தூக்கிட்டு போறது. அதனாலேயே விக்டரும் வலியை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வராரு. வந்து ஜென்னை தட்டி எழுப்பிடுறாரு. ஜென் எந்திரிச்சு அடுத்த செகண்டே முதல்ல வேகமா ஓடி வந்து விக்டரையும் பிடிச்சிருது. விக்டர் அப்படியே தண்ணிக்குள்ளேயே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாகடிச்சிருது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஜென்னால ஒண்ணுமே பண்ண முடியல. யோலாண்டா திரும்பி வந்து கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோமோ அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் எரிக்கும் யோலாண்டாவும் திரும்ப வந்துட்டாங்க. ஆனா இப்போதைக்கு அவங்க வேற பாறையில இருக்காங்க. அந்த பாறை ரொம்ப முங்கிருச்சு. அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜென் சொல்றாங்க. உடனே யோலாண்டாவும் எரிக்கும் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த ஒரு பாறையை நோக்கி வராங்க. நல்ல வேலையா முதல்ல எதுவுமே வரல. அவங்களும் சேஃபா வந்துட்டாங்க. வந்து விக்டர் எங்கன்னு கேட்கும்போது இவ்வளவு நேரம் நீங்க வரும்போது முதல்ல வராம இருந்துச்சு. அதுக்கு காரணமே விக்டர் தான். என்னால விக்டரை காப்பாத்த முடியல. அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. இப்ப 3 பேருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜென் கேக்குறாங்க, இப்பவாது நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சாகணும்னு முடிவாயிருச்சு. உண்மையை சொல்லிட்டு இறந்து போயிருங்க. யோலாண்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீதானே அப்பா அப்படின்னு சொல்லி எரிக்க பார்த்து கேக்குறாங்க. இவங்களுக்கு சுத்தி இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையை விட இப்போதைக்கு அந்த குழந்தை தான் பெரிய பிரச்சனையா தெரியுது போல. இது ஒண்ணும் வேணும்னு நடந்தது கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எரிக்கும் யோலாண்டாவும் சொல்றாங்க. ஆனா ஜென்னுக்கு கோவம் போகவே மாட்டேங்குது. அப்பதான் வெளியே விடிஞ்சிருச்சு போல. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரே ஒரு சூரிய ஒளி மட்டும் தெரியுது. அப்ப அது வழியா ஏதோ ஒரு பாதை இருக்கு போல. தண்ணிக்குள்ள இறங்குனாதான் நம்மளால போக முடியும். அந்த பாதை வழியா நீச்சல் அடிச்சு போனோம்னா கண்டிப்பா நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க. ஜென்னும் நம்ம அது வழியா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யோலாண்டாக்கு பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த முதல்ல வந்துரும்னு. ஆனா இப்போதைக்கு வேற வழி கிடையாது. இன்னும் கொஞ்ச இதுல எப்படி சாக தான் போறோம். அதை முயற்சி பண்ணியா சாகலாம் அப்படின்னு சொல்லி ஜென் கீழே இறங்குறாங்க. எப்படியோ அந்த சூரிய ஒளி பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு முதல்ல வந்துருச்சு. ஜோலாண்டா மட்டும் போறாங்க. ஜென் போறதுக்கு முன்னாடியே எரிக் அதை தடுக்க பாக்குறாரு. நீ வந்துரு எரிக் அப்படின்னு சொல்லி ஜென் என்னதான் கூப்பிட்டாலுமே கூட நான் வந்துட்டேன்னா கண்டிப்பா நீங்களும் செத்து போயிருவீங்க. நான் அதுகிட்ட நிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த முதலையும் வேகமா வந்து எரிக்க சாகடிக்குது. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது ஜென் மேல எரிக் உண்மையிலே லவ் வச்சிருக்காருன்னு காட்டுறதுக்கு. இப்ப 2 பேருமே அது வழியா நீச்சல் அடிச்சு போயிட்டு எப்படியோ வெளியே இருக்கிற குளத்து மூலமா காட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அது மூலமா அவங்க நடந்து வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க வந்த காரும் இருக்கு. உடனே காருக்குள்ள ஏறி பட தப்பிச்சுட்டோம்டா சாமி எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. யோலாண்டாவும் உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு ஜென் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறாங்க. இப்போதைக்கு சாரி கேட்கலாம் டைம் இல்ல நம்ம வேகமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போறாங்க. ஆனா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது நடுவுலயே பாதை முடிஞ்சிருச்சு. அவங்க அவசரத்தை திருப்பினேன் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துக்குள்ளேயே வந்து விழுந்துடுறாங்க. அவங்க எந்த குளத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்களோ அந்த குளத்துக்கே திரும்ப வந்துட்டாங்க. அந்த முதலையும் வேகமா வர ஆரம்பிக்குது. சரி கையில கண்ணு இருக்குல்ல அதை வச்சு கொண்டலாம் அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து கண்ணையும் எடுக்கிறாங்க. ஆனா அக்யூரேட்டா பார்த்து ஷூட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே காரு முங்கிருது. எப்படியோ 2 பேருமே நீச்சல் அடிச்சுட்டு வேகமா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப ஜென் மட்டும் எப்படியே கரைக்கு போயிட்டாங்க. ஆனா யோலாண்டா வரதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள பிடிக்க பாக்குது. எப்படியாவது அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜென்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால கரெக்டா அக்யூரேட்டா ஷூட் பண்ண முடியல. இப்ப யோலாண்டாவும் கரைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த முதல்ல வேகமா வந்து ஜென்னை மட்டும் பிடிச்சிட்டு போயிருது. இப்ப யோலாண்டாவும் ஜென் என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடமே ரத்தமா மாறுது. தண்ணிக்குள்ள போனவங்க எப்படியே கண்ணை வச்சு அந்த ஒரு முதலையை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த ரத்தமே அந்த முதலையோட தான். என்ன இருந்தாலும் முதலையை குறை சொல்ல முடியாது. அது இருக்கிற இடத்துக்கு இவங்க தான் தேவையில்லாம வந்தாங்க. ஜென் நினைச்சிருந்தா ஈஸியாவே தப்பிச்சு போயிருக்கலாம் கரைக்கு வந்த உடனே. ஆனா யோலாண்டாவை காப்பாத்துறக்காண்டி தான் அந்த முதலையை அவங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணவே செஞ்சாங்க. என்னதான் பாய் ஃப்ரெண்டு டபுள் கேம் ஆனாலுமே கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதே இடத்துலயே பிளாக் வாட்டர் அபிஸ் அப்படின்ற இந்த ஒரு மூவி முடியுது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.